இன்றைக்கி நாங்கள் மணி வலை தொழில் தான் கடலுக்கு போயிருந்தோம். அதாவது வந்து எறா பிடிக்கிற வலை. நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்ற எறாவை எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த எறா சாதாரண எல்லா இடத்துலையும் கிடச்சிடாது. கடலுக்கு அடியில் சேர் நிறைந்த பகுதியில் மட்டும்தான் இந்த எறா அதிகமாக காணப்படும். அதை நோக்கி தான் நம்ம படகு வந்து போயிட்டுருக்கு. அந்த இடத்த ரீச் பண்ணிட்டு இப்போ நம்ம வலையை விட்டுட்டோம். இப்போ வலையை எடுக்க போகிறோம். நம்ம வலையில் என்னெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன், எவ்வளோ எறா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு இன்றைக்கி எறா கிடைக்கல. ஆனாலும் எறா வருது. பாட்டுக்கு ஒரு 30 எறா வருது. எல்லா நாளுமே வலை ஃபுல்லாக எறா வரும்னா அப்படிலாம் கிடையாது. சில டைமில் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதாவது பாட்டுக்கு 30 எறா 40 எறா அது மாதிரி தான் கிடைக்கும். நாம் தான் வந்து அதிகமான பாடு விட்டு நம்ம எறாவை பிடிச்சிட்டு போகணும். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்துட்ருக்கீங்களே, இது வந்து 2 பாட்டு எறாங்க. அதாவது ஒரு 2 கிலோலேருந்து ஒரு 3 கிலோ இருக்கும். இப்படி ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் பாடு விட்டு தான் ஓரளவுக்கு நாங்கள் எறா சேர்க்க முடியும். இந்த கடல் தொழில் பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே வந்து நாங்கள் அள்ளிக்கிட்டு போகணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. சில டைமில் இந்த மாதிரி தான் கிடைக்கும். சில டைமில் வந்து அதிகமாக கிடைக்கும். அது எல்லாத்தையும் நாங்கள் பொறுத்து இருந்து தான் நாங்கள் தொழில் பண்ண முடியும். நாங்கள் தொழில் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால நாங்கள் போட்டை கரைக்கு திருப்பிட்டோங்க. ஏன்னா நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா கடலில் எந்த டைமில் எது ஆகுன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து நாங்கள் எங்களோட சேஃப்டியை நாங்கள் பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து சீக்கிரம் வந்து நாங்கள் கரையை திரும்பிட்டோம். இப்படி தாங்க கடலில் எப்போ எது நடக்குன்னே சொல்ல முடியல. நீங்களே பாருங்களேன், மேகம்லாம் எப்படி இருட்டு வருதுன்னு பாருங்கள்.